திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகம் மூலம் நம்முடைய சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துறையின் மூலம் இன்னைக்கு 1500 மீனவர் இளைஞர்களுக்கும் அதுபோல் 700க்கும் மேற்பட்ட நம்முடைய சமூக ஆதரவற்ற அந்த குழந்தை கணினி பயிற்சி வழங்கும் ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். உண்மையிலே தேவைப்படுவோருக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கிடைக்காதா என்று நம்முடைய தம்பியுடைய துறையின் மூலம் வழங்குவது எல்லாம் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியானது. ஆகவே அந்த திட்டம் இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கனரா பேங்க் மூலம் அவங்க எங்களுடைய துறையில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த லேப்டாப்பும் அவங்க 100 பேருக்கு வழங்குவதற்கு இன்றைக்கி மேடையில் 10 பேர் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக அந்தந்த குழந்தைகளுக்கு வழங்குவதற்கும் இன்றைக்கி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. உரிமை தொகை சம்பந்தமாக இந்த நிலையில் அவங்களோட கருத்தை திமுகவினர் திரித்து பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விளக்க காணொலியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இல்லை, விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க பேசின காணொலியை நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா? நான் பார்த்தேனே, அதில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை. நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான்ற வார்த்தை இருந்தது, தெளிவாக அதில் இருந்தது. அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ ஒன்றும் மறைக்க முடியாது. எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது. திமுகவினர் திசை திருப்புறான்னு சொல்கிறது உண்மை இல்லை. பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு எதிர்த்து இந்த மகளிர்கள் அத்துணை பேரும் எப்படி எங்களை இழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துள்ளனர். குஷ்புக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக. அதுதான் உண்மை. ஒரே ஒரு கேள்வி, மைக் இல்லைன்னா வேற பதில் சொல்லுவேன். இல்லை மேம், இன்னைக்கு வானதி மேடம் வேற என்ன சொல்றாங்க, சிஎம் அவருடைய போஸ்ட்டுக்காக பேசணும், இப்படி ஸ்டேஜஸ்ல எல்லா ஸ்டேஜஸ்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பிரைம் மினிஸ்டரையும் பத்தி பேசுறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே தூத்துக்குடியில் பிரதம மந்திரி வந்திருந்தார். அரசு நிகழ்ச்சி தான், அரசியல் தான் பேசினார். அதனால் இதில் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ரூலு, திமுகன்னு ஒரு ரூலா, எல்லாம் ஒன்று தான்.